அது உனக்கு கண்ணியாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அந்நிய காரியங்களை, விக்கிரகத்தை ஆராதித்தார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள், அதை பின்பற்றினார்கள், ஆண்டவருடைய பேச்சை கேட்காம துணிகரமாக செஞ்சாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை அழிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் சொந்த தேசத்தை விட்டு. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, அது உனக்கு கன்னியாக இருக்கும். 7வது அதிகாரம் 21வது வசனம், உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம். அதில் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். கை வைத்து அலையிலே சொல்லுங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொன்ன அர்த்தம்னா, நீ அவங்க செய்கிற காரியத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற, எல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் வாசிங்க, அவர் பயங்கரமா, அவர் எப்படியாப்பட்டவரா? பயங்கரமான தேவன் அவர். ஹல்லேலூயா. அதுதாங்க அந்த பரிசுத்தம். அதுதான் அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த நீதி, அந்த நேர்மை, அந்த நியாயம் அப்படிங்கிறதுல ஆண்டவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவர் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர் மனிதர்களோடு விளையாடுவதைப் போல ஆண்டவரோடு கூட நம்ம விளையாடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனோடு போர் செய்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா.